இப்படி 55 வயசுல ஒரு ஆம்பளை இப்படி பிச்சை பிள்ளை கண்ணீர் விட்டு நீங்க கண்டிச்சிங்களா? இந்த கை சும்மா இருந்து பாடு தோல்லாம் நிக்கணும் ஐயா. சதையில இருக்கு உண்டாப்பா சாமா வேற ஒன்றும் இல்லை. சின்ன ரேடியோ ஒன்று வாங்கின அந்த பொழுதுபோக்குக்கா வண்டி ரேடியோ இயக்கம் கடத்தி கொண்டு வல்லெல்லாம் உடஞ்சி இயக்கம் கடத்தி வல்லெல்லாம் எல்லாத்தையும் நம்மள அப்புறம் செய்யக்கூடாது. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அது இதுண்டு இப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற காசு அது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFLR எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான உதவி. நாங்கள் வந்து எந்த விதமான உதவியும் அவங்களுக்கு வழங்க போகிறது இல்லை. முன்னாடி சொல்கிறேன், என்னோட சொன்னால் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க ஏதாவது உதவியை நாங்கள் போகும்போதே செய்வோம் என்று சொல்லி. அப்போ இந்த உதவியை நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த வீடியோவில் போகும்போது வந்து ஒரு 10,000 20,000 30,000 அப்படியே ஏதாவது அவங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முதல் கட்டமாக வந்து கொடுத்துட்டு வரது வளமே. ஆனால் இந்த வீடியோவில் இவங்க போகிற இடத்துக்கு வந்து கொடுக்க மாட்டோம். அப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க விரைந்து. அந்த வகையில் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் நகரத்தில் வந்து நின்று கொண்டிருக்கோம். நகரம் என்று சொன்னால் மட்டக்களப்பு வைத்தியசாலை, போதனா வைத்தியசாலை. அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் மந்தமாக இருந்தால் இலங்கை விமானப்படை மட்டக்களப்பு இருக்குது, ஏர்ஃபோர்ஸ். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம அப்படி போனோமா இருந்தால் மட்டக்களப்பு திமிலதீவுன்ற இடத்துல வந்து இந்த ஐயா வந்திருக்காங்க. சரியான மாதிரி ஒரு கஷ்டம், வறுமை ரோட்ல இருந்து கொண்டிருக்காங்க ஒரு தனிமையில். அதோட அவங்களோட அம்மாவுக்கு வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இவங்களோட வந்து அம்மாவுக்கு வந்து செல் அடிபட்டு ஒரு கை வந்து ஃபுல்லாக ஏறாது, காலு மேலே நடக்க முடியாது, பேர் நிலைமையில இருந்து கொண்டிருக்காங்க. அதோட இந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பி இருந்த போதும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அனுப்பியிருந்தார். ஐயாவுக்கு வந்து காலில் வந்து ஒரு முஸ்லீம் தம்பியோரால் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவர் வந்து இப்போ நடக்க முடியாமல் சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கார். இவர் வந்து அன்றாடம் சாப்பிட்றது கூட ஒரு பாருங்க, ஒரு ஆண் வந்து இன்னொரு இடத்த வேலைக்கு போயிட்டு அந்த சாப்பாடு சமைச்சு கொடுத்து சட்டிவான ஆளிகிட்ட வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார். செலவு கூட காசு இல்லை, போடுறதுக்கு உடுப்பு கூட இல்லை. அதனால வந்து நான் முன்னாடியே வந்து ஒரு எந்த விதமாக ஹெல்ப்பே பண்ணலை. அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து மாதாந்தம் யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடியாக கண்டிப்பாக வந்து தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோனுடைய அந்த எல்லா விளக்கங்களும் தெரியும், என்ன ஹெல்ப் பண்ணலாம்ன்றது தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உதவி செய்யக்கூடிய நீங்கள் உதவி செய்யுங்க, கொஞ்சம் உதவியாவது இல்லை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு பயிருங்க, அது மூலமாக கிடைக்கும். இப்போ நிறைய வந்து நம்ம போகிற வழியை வந்து நிறைய செலவுகள் வந்து செய்வோம். அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு பணத்தை வந்து சேகரிக்கிற பணத்தை வந்து உங்களுக்காக செய்யுங்க, அது பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஐயா வந்து ஒரு நாளைக்கு 200-300 இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு நிலைமை. அப்போ நாங்கள் இந்த நகரத்தில் நின்று கொண்டிருக்கோம். அதோட இன்றைக்கு வந்து 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினம். என்னை பொறுத்தவரை சுதந்திர தினம் வந்து நிறைய பேர் சுதந்திர தினம் இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து சுதந்திர தினம் இல்லை. இது வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு கரி நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது சம்பந்தமா வந்து தனியே வந்து கதைக்கலாம். என்னடா பழைய கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாம் வந்து அதெல்லாம் கதைக்க விரும்பல. இந்த சுதந்திர தினம் அன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாகனம் வந்து களவு போய் எந்த விதமான ஒரு அரசாங்கத்தாலேயோ எந்த விதமான ஒரு அதிகாரிகளாலேயோ இதுவரைக்குமான தகவல்களும் இதுவரைக்குமான ஒரு நியாயமும் எனக்கு கிடைக்கல சுதந்திர தினம் அன்று. அப்போ இது வந்து தனியாக நிறைய விடயங்களை பேச்சு போடலாம். அவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்குது. அப்போ இந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். ஒரு கவலையோட வந்து நான் இன்றைக்கு தினம் வந்து இங்கே வந்திருந்தேன். சரி, ஓகே மேடம். அப்போ நாங்கள் அந்த வீட்டை போயிட்டு ஐயாவோட பேசிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். ஹலோ ஐயா. அந்த புது ஆண்டோட ஓமையா அந்த ரொகோனோ அந்த இதுக்கு எங்கய்யா அந்த பூடு வந்து அவனுக்கு அந்த அனுப்பி அனுப்பிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அந்த வீட்டுக்கு பாருங்க நீங்க மண்டி டீஷர்ட்டோட. சரி ஐயா. சரி ஐயா, வெடிட்டு நடந்து வராங்க இந்த ஐயா. ஐயாவுக்கு வந்து கால் கொஞ்சம் பிரச்சனை. வணக்கம் ஐயா. எங்க இருக்கீங்க உங்க வீடு? சரியா, தூரம் போகணுமா? முன்னுக்கு போங்க.
மாசமும் அது சரிவராதாம். கொஞ்சம் கலத்தை சொல்றாங்க, எனக்கு வருத்தம் கொஞ்சம் கலத்துக்கமா. இது இந்த கை சும்மா இருந்து பாடு தோல்லாம் நிக்கணும் ஐயா. சதையில இருக்கு. உண்டாப்பா இது என்னடாப்பா இது? எனக்கு இப்ப வர எலும்பு அடிச்சு இன்ஃபெக்ஷன், எலும்புல இன்ஃபெக்ஷன் சரியான கஷ்டப்படும். தொழிலுக்கும் போயிடலாம். ஐயா என்ன நடந்தது? இதான் ஆக்சிடென்ட் பட்டு நம்மளை காத்தாங்குடி தம்பி ஒரு ஆள் அடிச்சது. நம்மள ஹாஸ்பிட்டல் இருந்து பெண்டில் தங்கச்சிட அவங்களோட இருந்து நாங்க எங்களோட அளவில்லை வித்து போட்டு இருக்க இடமில்லை. நான் எங்களோட சொந்தகராக்கள் வாடகை எடுத்து தந்தவங்க ஒரு அறையும் வந்தவங்க. அப்ப அதுல நான் தான் இருக்கிறது அஞ்சு விட்டு இருக்கிற சோறு. அப்ப எங்களுக்கு அம்மா எங்களோட அம்மா இவட அப்பாட தம்பிட மக்கள் எனக்கு சோறு தருவாங்க சாப்பிடுறேன். அப்ப இப்ப என்ன எலும்புக்குள்ள கிருமி ஏறிட்டான். எலும்புக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா கிருமி. இப்படிதான் ஒரு ஆள் வந்து வீடியோ பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. 10 மாசம் 5ஆம் தேதி வந்து உதவி அன்று தான் பிறந்த நாள் அன்று தான் 10,000 ரூபாய் காசும் உடுப்பு ஒரு 7,000 ரூபாய்க்கு உடுப்பு வாங்கி தந்து ஆசைப்பட்ட சாப்பாடு எல்லாம் இன்னும் தேவையாண்டு என்னென்ன சாப்பிட விருப்பம் நான் இன்னும் கொத்துரட்டி ரைஸ்கள் அப்படி விருப்பம் சாப்பிட்டு கொத்துரட்டி எல்லாம் எடுத்து நல்லா பார்த்தவங்க ஒரு நாள் தான் பார்த்தவங்க. அது பிறகு கோலும் இல்லை ஒன்றும் இல்லாத மாதமா உதவி செய்யறேன்னு சொல்லி காட்டு பிரச்சனை இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சீனி இருக்கு, பிரஷர் அஸ்மா இருக்கு. சரி அம்மா வேற செல் வந்து கையில மட்டும் தானே பட்டது இல்ல? கால் உடஞ்சவைக்கு கால் உடஞ்சது. இந்த கால் உடஞ்சி எலும்பு இப்படி இருந்தது. அதை ஜாயின் பண்ணி இப்படி இருந்தது. நான் தான் ஃபுல்லா பார்த்தேன். என்ன செய்யறேன் நம்ம கஷ்டம் நம்மளோட எங்களை அண்டி விட ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்தா சாப்பாடு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு தருவாங்க. சில பாட்டுக்கு காசு கொஞ்சம் தருவாங்க. இப்படி இருந்தது. நீங்க இருங்க இல்ல நாங்க நீங்க இருங்க நீங்க காலையில அதோட நிக்கீங்க. நீங்க இருங்க. உங்களோட பேர் என்னய்யா? கணசமுத்தி அடுத்தது ராஜா. கணசமுத்தி அடுத்தது ராஜா. இப்ப இந்த அட்ரஸ் வந்து சொல்லணும்டா 7ஆம் குறுக்கு டானிய சதுக்கம் திமிலதீவு. மட்டக்களப்பு மாவட்டம் திமிலதீவு கிருஷ்ணன் இருந்து இது கொஞ்சம் தள்ளி போனா கிருஷ்ணன் கோயில் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசுயா? எனக்கு 55 வயசு ஆயிட்டு. 55. அம்மாவுக்கு இப்ப 78 80 வயசு ஆயிட்டு. நீங்க 2 பேரும் தான்? 2 பேர் தான். அம்மா அங்க வச்சிருக்கேன், நான் தனியா தான் இருக்கிறேன். நீங்க திருமணம் முடிக்கல? இல்ல, கல்யாணம் கட்டினது 90 இந்த ஒரு 2005 செஞ்சேன். அவைக்கு ஊனமிட்டால் காலு மேல எனக்கு நான் 92 98 போலீஸ்ல இருந்து இயக்கம் கொண்டு கடத்தி கொண்டு அடிச்சு அதுல இருந்து அதை நான் புற சொல்றேன். அந்த வீடியோ சொல்ல இல்லாத அப்படி நீங்க 92ல போலீஸ்ல இருந்து போலீஸ் ஹோம் கார்டு போலீஸ்ல இருந்தேன். இயக்கம் கடத்தி கொண்டு வெள்ள எல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் தமிழ் பிறந்து செய்யக்கூடாது. அதுல இருந்தான் காட் பிரச்சனை. எனக்கு பிளாக் செய்ய போக தான் 7ஆம் இருக்கு கிருமி இருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதி போர்டில் அட்மிட் பண்ணவங்க 3 மணிக்கெல்லாம் டிக்கெட் ஓட்டிட்டாங்க. செய்ய இல்லாதாங்க அந்த தாளம் கூட அங்க கொண்டு செய்யறது வலிக்கிட்டவங்க. அப்ப நீங்க அந்த டைம்ல போலீஸ்ல இருந்து ஏதாவது ஓய்வூதிய காசுகள் அப்படி 5 வருஷம் தானே? சரி 5 வருஷம் காணாது. 5 வருஷம் காணும். 5 வருஷம் செஞ்சு நீங்க 5 வருஷத்தை செஞ்சு கொண்டு அடிச்சுட்டான். என்ன சமைச்சிட்டு இந்த டியூட்டி போடல சமைச்சிட்டா இருந்த நாங்க அவங்களோட உதவி சரி வாய்ஸ் மாதிரியாக்களை சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குறது. அதான் எந்த பொறுப்பு. நான் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்ததுக்காக வேண்டி எனக்கு அப்படி தந்தவங்க. மற்றாக்கள் புதுசு எல்லாம் டியூட்டி அவங்களுக்கு சொத்து பாசை கொடுக்குறதெல்லாம் எந்த பொறுப்பு. சமைக்கிறதுக்கு வேற 2 பேர் போட்டுருந்தாங்க. கொச்சிக்காவ இருக்க போற இவட செலவுக்கு தந்து இன்னும் தருவா எனக்கு கொண்டு இன்னும் எடுத்தா பிச்சு சம்பளம் எனக்கு 150 ரூபா வரும். 250 பிச்சு சம்பளம். அம்மா என்னண்டு சொல்ற மாவா இருக்க போறேன் கொச்சிக்காவ இருக்க போறேன். இடைக்கிடைக்கு ஏதாவது தொழில் செய்ய போற அவன் மகன் தர 5000 ரூபாய் காசு எல்லாம் ரோல் பண்றேன். பிச்சு சம்பளம் காசு மக்களை விட்டு போய் வளர்த்தன. இவதான் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தது. கையை கொண்டு தெரிஞ்சா கொடுத்தா கைக்கிறேன். ஒன்றும் இல்ல. அது இப்ப நரம்பு எலும்பு இல்ல தானே, ரத்த ஓட்டம் எல்லாம் பிளாக் ஆயிட்டு சும்மா இது இல்ல சதையில சும்மா திரும்ப வேற யாருந்து திரும்ப எடுத்து தச்சவங்களா? இழுத்து தச்சவங்க. அது எலும்பு சதை இல்ல. தலை குத்து இந்த கழுத்தெல்லாம் இருக்கிற அம்மா ஒரு வருஷத்துக்கு கைஜ கலத்துக்கு ஒரு வருஷம் வச்சது கீட்டு கைஜ கழுத்து அதான் இப்ப வயசு கிளினிக்கும் போறல ஒன்றும் போறல. காய்ச்சல் வந்தானே போறல பயத்துல கைய கலட்டிடுவாங்கன்னு பயத்துல போற. நம்ம ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தான்.
என் வாழ்க்கை ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தான். இப்ப நாளைக்கு நீங்க அந்த கையால எப்படி பிடிப்பீங்களாமா? இல்ல இந்த கையா ஒண்ணும் செய்யல, ஒண்ணு சும்மா இருக்கி. இந்த நரம்பெல்லாம் இல்லையே தம்பி, எல்லாம் பிளாக் ஆயிட்டு. அம்மாவுக்கு என்ன என்ன ஹெல்ப்பமா வேணும் உங்களுக்கு? என்ன காது விளங்குறல இது, என்ன உதவி வேணும்னு கேக்குறாங்க, என்ன உதவி வேணும்னு கேக்குறாங்க. சாப்பாட்டால கஸ்டமர்களுக்கு கையில காசு சாப்பாடு அந்த 5000 எடுத்தா கொடுத்து போட்டுருவாங்க. அது முதியோர் காசு 5000 அவங்களோட மகன் கொடுக்குற மாதம் கொடுக்குற காசு. போம் நிரப்பி போட்ட உடஞ்ச காலுக்கு இன்னும் பிஎஸ்எல் தரல. இந்த மாசம் 13ஆம் தேதி 2 வருஷம். சட்டியான காலமா போறீங்க. பிடியத்துல ஒரு காலை சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வெயிட்டான வேலை செய்யல. சாப்பாடு சமைச்சு கொடுத்து சட்டியான காலிக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு. அவங்களோட புள்ளியல் எல்லாம் பாக்குறது நம்ம சரியில்லை தானே. செலவு பாட்டு ஒரு 5 தருவாங்க. நம்ம வைபஸ் பண்ண இல்லாத இன்னொரு வீட்டை சாப்பிடக்கூடாது, சும்மா சாப்பிடக்கூடாது. நான் என்னத்தை குடிச்சிட்டு சாகவும் மாட்டேன். நாய் மாய் கிழக்கம் விட அது அவங்க கூட போன்ற பார்த்துப்பது கண்ணனோட ரைஸ் பண்ணான் உங்களுக்கு. அதான் அவங்க வந்து வீடியோ பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு போனவங்க பிறந்த நாள் 10ஆம் மாசம் 5ஆம் தேதி. அடி அடைக்கிறேன் எனக்கு 10,000 ரூபாய் காசு தந்து அண்டு பிறந்த நாள் கேக்கும் பட்டி அவங்க கேக் செஞ்சு கொண்டு வந்தவங்க. கேக்கும் பட்டி உடுப்பு ஒரு 7,000 ரூபாயோட உடுப்பு தந்து விட்டு போனவங்க. சரி வந்து ஊண்டி நடக்கிறதுக்கு ஒரு பொருளும் வாங்கி தாரண்டா நந்தி கனடன் தாண்டி கதைச்சவ. அப்ப கதைச்சவங்க போறோம் வந்தவங்க வரல. இப்போ 2 வருஷம் கால் உடைஞ்சு படுக்கையில கிடந்தனா ஒரு ரூபாய்க்கு ஒரு உடுப்பு வாங்கி தரல, சாப்பாடு வாங்கி தரல. ஊர் மக்கள் தான் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு டாய்லெட்டுக்கு போற சூத்தால் அரைஞ்சுதான் நான் போறேன். அப்படி உதவி இல்லாம கிடந்தேன். கவலைப்படாதீங்க ஐயா. மற்ற என்ன சொன்னா நாங்க இந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக்ல போடுவோம். உங்களுக்கு உதவி கேட்டு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? ஒரு பிரச்சனை இல்லை. என்ன சரி சாவ போறேன் நம்ம கஷ்ட களவெடுக்கல தானே. ஆக்கிட்ட ஒரு உதவி கேட்கிறோம். ஒரு உதவி என்னண்டா அன்றைக்கு நாங்க சாப்பிட்டு சந்தோஷமா அந்த குளிசியல் வாங்குறது தான் கஷ்டப்படும். அப்படித்தான் கொஞ்சம் இல்ல பரவாயில்ல. இப்ப அவங்க பாதியில இப்ப சோடாங்களை குடிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படித்தான் எல்லாருக்கும் உதவி செய்யற பண்பாடு. பாக்கல இந்த பாயோட விட்டு சாப்பாடு வார விருந்தாளிகள் பாருங்க இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எங்களை இருக்கட்டாலும் சோடா வாங்கிட்டு வராங்க குடிக்கன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி குளிச்ச மாசம் 7,000-8,000 ரூபாய்க்கு பாமசில குளிச்சு எடுக்கணும். இந்த கால் குளிசையும் அந்த பெனடோல்மா இருக்கிற குளிசை 1,700 அப்படி வாங்குறேன். எல்லாரும் அப்படி சீட்டு அதை மாறி தான் அப்படி எடுத்து ரோல் பண்ணி கொடுக்குறேன். நாங்க கொடுக்க லட்சக்கணக்கில் வாங்கி கொடுக்க வசதி வேணுமே நம்ம. அதை வந்து சமத்தி மிஸ் இப்போ எடுத்து இந்த மரத்தை உங்களை பாதிக்க கூட கூப்பிட்டு கழிச்சவ சமத்தில சேருங்க ராஜா அவங்களுக்கு லோன் போட்டு தாரேன். ஒரு சின்ன தொழில் நான் செய்யலாம். நீங்க இன்னொரு ஒரு கோழி வளர்க்கறதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு எனக்கு நாட்டுக்கோழி வளர்க்க பாங்கோழிகள் வளர்க்கல. அவங்கள மாட்டுக்கால இருக்கு அதுல ஒரு அறையா அடைச்சி எடுக்கட்டான்னு சொன்னவங்க அதுக்கு வசதி வேணும். அடைச்சி எடுக்க சமைச்சு சாப்பிடறதுக்கு ஒரு வசதி ஒன்றும் இல்லைன்னுட்டு வாங்க 1,00,000 ரூபாய்க்கிட்ட வேணும். பாத்திரங்கள் இப்ப உங்களோட வீட்டுக்குள்ளேயா சமைக்கிறதுக்குரிய உபகரணமும் இல்லை, சாப்பாடு சாமானும் இல்லை. தேத்தனி குடிக்க மாட்டேன். கீட்ட சாமான் வாங்கிருக்கு அவ்வளவுதான். போத்தலுக்குள்ள தேத்தனி ஊற்றி வச்சு 2 டைம் குடிக்கிற ஒரு சத்துல மாட்டி வாங்கி குடிக்க வசதி இல்லாம இருக்கேன். காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில தோசை 3 சாப்பிட்டேன். இப்படி 55 வயசுல ஒரு ஆம்பளை இப்படி பிச்சைக்குள்ள கண்ணீர் விட்டு நீங்க கண்டிச்சிங்களா? ஏண்டா கடவுளை நீ எப்படி கால் உடைக்காட்டி நான் சுதந்திரமா தெரிஞ்சிருப்பேன். புல்லு கொத்த போனான்னு ஒரு 3,000 காசு தருவாங்க. அப்படி நிலைமையில வழக்கு நடக்குது. இப்ப வழக்கு ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்க. குளராதீங்க. ஆக்சிடென்ட் காத்தாங்குடியில் நடந்தது. காத்தாங்குடியில மார்க்கெட் பேண்ட் முஸ்லீம் தம்பி அடிச்சு அவர் 1,00,000 காசு அந்த நேரத்துல இருந்து சேர் ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இல்லவன் சொல்லி அவரு வாங்கி தந்த உண்மை. அது நம்ம போய் சொல்லக்கூடாதானே. 1,00,000 வாங்கிட்டு நம்ம ஹோட்டல்ல இருந்தா கூட நிக்கிற ஆளுக்கு பாக்குறது காசு கொடுக்கணும். இரவும் பகல பாக்குறதுக்கு 6,000 ரூபாய். அந்த இதுதான் 18 நாள் இருந்து 18 நாளும் எண்ணி பாருங்களேன் 6,000 ரூபாய் காசு. அப்படி
அப்படி கொடுத்து போட்டு ஆனா அந்த காசுலாம் சாப்பிட்டு இருந்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வழக்குல கேட்டாங்க 2 லட்சம் ரூபா காசு இவ்வளவு வேணும் ஐயா காசு எனக்கு 2 லட்சம் ரூபா காசை வாங்கிட்டு வழக்கை தள்ளிப்படி செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்கு ஒன்று அவருக்கு விருப்பம் இல்லை தாரத்துக்கு. நேரத்துல 1 லட்சம் தந்ததான் இப்ப தரமாட்டேன்னு சொல்றேன். அதால நான் எனக்கு இந்த 2 லட்சம் அந்த சின்ன தொழில் நான் செஞ்சுட்டு அரசியலை நான் வித்துட்டு கிடப்பண்ணமாண்டு அம்மிடத்திட்ட கழிச்சினேன். அவ ஒன்றும் சொல்லல. இப்ப விசாரணை எல்லாம் முடிஞ்சு இன்னொரு ஆள விசாரணை முடிஞ்ச அப்புறம்தான் எனக்கு அங்க அப்பிள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சம்மனஸ் அனுப்புனா தான் அரைச்சி வரைக்காங்க. இன்னும் போகல நான் கோர்ஸுக்கு. இப்ப அப்படியே இப்ப என்னன்னு சொன்னா ஆட்டோக்கு சென்று போறேன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா போய் வர்றதுக்கு 1000 ரூபா வேணும். நடந்து ஒருத்தரை ஏற்றிட்டு போக மாட்டாங்க. ஹெல்மெட்டோட அவடத்து நின்றானே ஏற்றிட்டு போக மாட்டாங்க. இல்லாட்டி நடக்கேமே இல்லை கால் வீங்கிடும் உடனே. கொஞ்சம் தூரம் நடந்தா சரி. இங்க பாருங்க தலை விளக்கு. விலங்கு பார்த்தா விலங்கு பாருங்க இவ்வளவு மட்டும் கிருமி ஏறிக்கான் புள்ள. இங்கால வாரத்துக்கு கிருமி போடுறதுக்கு இடம் இல்லை. 2 எலும்பு தூள கீழே விழுந்திருந்தது. இப்படி தைரியம் எலும்பு அதுக்கு மேலாம் கலிசியம் பிடிச்சிருக்கு. சாவர மட்டும் நீங்க குடிசையை போட்டு இப்படித்தான் கிருமி இருக்கும் நீ செய்யல இல்லாட்டி காலை கலட்டுவோம்னு சொல்றேன். எங்களை சொந்தக்கார அந்த பிள்ளை அந்த வீட்டு வேலை செய்யற அவங்க காலகாலம் நீங்க இப்ப மொண்டி நடக்கிற மாதிரி நடக்கல ஒன்னும் இல்லை. பொல்லு உண்டி வந்துடும். அது 6 மாதத்துக்கு பிறகு பொய்க்கால் போடணும். சரி இப்ப என்னன்னு சொன்னையா இப்ப இந்த வீடியோ நம்மளோட உறவுகள் நிறைய பேர் பாப்பாங்க. பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா நீங்க இப்ப உங்களோட இப்ப விலங்கு உங்களோட நிலைமை நீங்க என்ன உதவி இப்ப மெயினா எதிர்பார்க்கீங்க? எனக்கு அந்த சமைச்சு சாப்பிடறதுக்கு ஒரு அளவுக்கு உதவி கொஞ்சம் கொஞ்சம் சாமான்களை வாங்கி கேஸ் சிலிண்டர் அந்த இது வாங்கி தந்துவாங்கன்ற. நான் அந்த என்ன ஒரு சுண்டரிசை முட்டையை பொறிச்சு சாப்பிடலாம் தனியை தானி. நான் ஒரு சுண்டரிசாக்கினா காணும் இரவு வந்து கேஸும் அடுப்பு இல்லை எல்லாம் சுகர் அது எல்லாம் வாங்கி தந்ததான் அடுப்பு வெளியே மூட்டி குச்சின் இல்லை. அதுக்கு ஒரு உதவி இல்லை. கொஞ்சம் குளிர்ச்சிகள் வாங்குறதுக்கு தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். யாரும் வாங்கி தந்து நம்மகிட்ட கொடுத்து வாங்கி குளிச்சு குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஒரு மாட்டின் வாங்கி குடிக்க வசதி இல்லை. 5000 6000 ஒரு மாட்டின் ஒன்று சத்து மாட்டின் வாங்கி குடிக்க பிளன் இல்லையாமன்னு சொல்றாங்க. பீசிங் ஒவ்வொரு நாளும் பம் அடிக்கிறாங்க. உங்களுக்கு சமையலுக்குரிய போய் சிலவு காசு அவன் வாங்கி தந்தீங்கன்னா காணுங்க. வேற உதவின்னு சொன்னா ஏதாவது பாக்குறவங்க தொழில் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கோழியை வளர்க்கறதுக்கு ஏதாவது தந்தாங்கண்டா. நான் முட்டையில் 60 ரூபா ஒரு முட்டை போகுது. ஒரு 5 முட்டை வித்தான 300 ரூபா காசு வரும் நம்பிட்டு விற்பேன். அந்த வீட்டுக்காரர்கள் சொல்லிட்டாங்க பின்னுக்கு ஒரு அறைய வளைச்சு நெட் அடிச்சு ஒரு அறை எடுங்கண்டு பின்னுக்கு. இதுல ஒரு அறையை தான் தந்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு அறை. இது வந்து உங்களோட வளவு இல்லையா? வாடகைக்கு இருக்கு 3000 ரூபா. இப்ப 2000 ரூபாய் ஆக்கிட்டாங்க எனக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்காக. இது வந்து உங்களுக்கு சொந்த வளவும் இல்லை வீடும் இல்லை. வீடும் இல்லை கடவுள். நான் நினைச்சது வந்து உங்களோட வளவு இல்லை எங்களோட வளவு. அது ஒரு இருந்த படம் 22 பேச்சு வளர்ந்து வித்து போட்டோம் 6 லட்சம் ரூபாய்க்கு. கஷ்டத்தால வித்த கிட்னி ஃபெயிலா இருந்த எனக்கு கொஞ்சம் கடனா இருந்தது வித்து தான் தந்து அண்டியில கொண்டு விட்டேன். படுக்கையில இருந்தா நான் பார்க்கல அதான் சொல்லி அண்டியோட விட்டு அவ வேறையா தாக்குற இவ ஒரு சுண்டாரி சாக்குனவட காணும். பாம்பு குஞ்சால புல்லா பாம்பு தான். நான் இருக்கிற லாமையை வளர்த்து அடிச்சு போட்டு இருக்கிறேன். மாசத்துல 5 லிட்டர் லாமனை வாங்குவேன் 1000 ரூபாய். அவங்க அந்த கதிரை எல்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்காராக்க எனக்கு தந்து கட்டில் மட்டும் தான் வாங்கினேன். அந்த செகண்ட் கட்டில் உண்டு இருக்கு நிலத்துல படுக்கையில எனக்கு ஒழும்பே இல்லை. அந்த கட்டில் உண்டு மரக்கட்டில் 9000 ரூபாய்க்கு. பாப்போமா உங்களோட வீட்டுல இந்த ஒரு ரூமுக்குள்ள அப்படி இருக்கு. இந்த பக்கம் இது அவங்கட அரை சாமி படம் அவங்கட நான் பூ வச்சு கும்பிடுறேன். அங்க பக்கம் அவங்க நிக்கிறவங்களா? இந்த உத்தரம் இல்லாத அவங்க சாமான் மட்டும் இருக்கு அதுக்குள்ள. சரி சரியா கடவு இல்ல கேட்டிஞ்சில கேட்டிஞ்சில என்ன அவங்க போட்டு தந்தாங்க. நீங்க இதுக்குள்ள இருக்க நான் தான் இந்த சீல் ஒன்று இருந்தது தச்சு போட்டு இதுல துண்டி இருந்து ஏன்டா அவங்கள ஒரு நம்ம தொடர் இருக்க கூடாது. அவங்களோட சாமானும் கிடக்கு. இந்த 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 சாமான் மட்டும் தான் இருக்கேன். இருக்கு என்னது சாமான் வேற ஒன்றும் இல்லை. சின்ன ரேடியோ ஒன்று வாங்கினேன் இந்த பொழுதுபோக்குக்கா வண்டி. ரேடியோ வேலை செய்யுமா? அதுக்கு மேல போட்டா வேலை செய்யும். எவ்வளவு வாங்கின ரேடியோ? 2100 ரூபா.
இப்ப நம்ம தனிமையில் இருக்கக்குள்ள ரேடியோ யோசனை நமக்கு யோசனை கூடிடுறது அவ வந்து பாட்டை கேட்டுட்டு கிடக்குற இல்லாட்டி போட்டா 197 ரூபா காசை போட்டா அதுவும் கூட்டாளி படி 20 ரூபா போட்டுட்டாரு நமக்கு அப்படி 60 செய்வான படி 150 1000 கணக்கு தர மாட்டாங்க அந்த ஒரு படி அங்க 2 ரூபாய் தந்துட்டு போனவன் கண்ணமடப்படி நாங்கய்யா இப்ப ஒவ்வொரு இடத்தையும் போக்குள்ளையா ஒரு 15,000 20,000 30,000 போக்குள்ளைய வந்து கொடுத்து விட்டா பாருனாங்க. ஆனா நீங்க வந்து உங்களோட போட்டோல நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னு போட்டோ கூட தகவல் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த மனசுல என்ன தோணுன்னு சொன்னா உங்களுக்கு மாதம் ஏதாவது உதவிய செய்யக்கூடிய யாராவது முன்வர வைக்கணும்ன்ற மாதிரி தான் என்ற ஒரு நோக்கமா இருக்கு. செஞ்சா கொஞ்சம் புண்ணியம் எனக்கு அப்படி தந்தானே நான் சாப்பிட்டு கொள்வது ஏதாவது வாங்கி ஒரு 10,000-15,000 காசு இருந்தாலும் தந்தானே காணும் குளிசையில வாங்கி அதுக்குள்ள ஆசைப்பட்ட சாப்பாடுல வாங்கி கொள்ளு. அதான் இப்ப அந்த அம்மா இருக்கிறவங்க அப்ப அதனால ஐயா இப்ப இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியும் செய்யல சரியா. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க பாக்குற உறவு யாராவது கொஞ்சம் முன் வந்து இந்த பார்த்தா உங்களுக்கு விளங்க அந்த அம்மாட ஐயாவுக்கு வந்து காலி மேல அது அப்ப அந்த அவங்க இந்த அவனோட வாழ்க்கையை போக்காட்டுறதுக்கு சாப்பாடு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து ஒரு தொழில் செஞ்சு பராமரிக்கிற அளவுக்கு என்ன பொறுத்தவரை இல்லை. இப்ப கோழி வளர்த்தாங்கன்னு சொன்னா ஓகே கோழியை திறந்து அடைக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா வேற இவங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் செய்ய முடியாது. அப்படி நீங்க இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறீங்களா இருந்தா ஒரு மாதம் ஒரு 10,000 15,000 காசு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியமா இருந்தாலே அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரி அப்ப நாங்க போயிட்டு வாரோம். நாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு ஐயா என்ன மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து யாராவது முன் வந்தீங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கிழமையால 2 கிழமைக்குள்ள அப்படி பார்த்து வாரேன். சரி ஐயா. சரி ஐயா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல அவ்வளவுதான் நம்மளுக்கு. நாங்க போயிட்டு வரட்டாமா? போயிட்டு வராங்க. அந்த அம்மா அவங்க என்ன உதவி வேணுமென்று கேட்காங்க. என்ன வேணுமென்று கேட்கறாங்க. எந்த மொழி சாப்பாடு செஞ்சுதான் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் உடுப்புலாம் இதெல்லாம் ஆக்க தச்சு தரேன். உடுப்பெல்லாம் இல்லையா ஐயா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு துணி தருவாங்க எனக்கு முடியா பார்த்து வந்த 58 வயசு அவர் இருந்தவன் நல்ல உடுப்புலாம் 7 மாசம் இப்ப வச்சு குளராங்கய்யா. உங்ககிட்ட ஒரு அவசரம் தெரிச்சுட்டு வீட்டுக்கு போடுறேன் 2,000 ஹாஸ்பிட்டல் போட்டு இடுப்பு வாங்கி தைக்கிறேன் 3,000 4,000 இப்ப இல்ல நான் கேக்குறேன். இப்ப நீங்க பாவிக்கிற அவசரம் வந்து ஒன்று தானே இது ஒன்று வீட்டுக்கு போடுறதுக்கு சாரம் செஞ்சு வாங்கிட்டு அம்மா செத்தாண்டு அதுக்காக வந்து சாரம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவசரோட கிடந்ததுக்காக வந்து போட்டு இருக்கிறாங்க. 2 சாரம் வந்து ஒன்று எடுத்துட்டு ஒன்று இடிக்கி சாரம் பிரச்சனை டவுசர் துணி கேட்டு எழுந்தாங்க நமக்கு. சரியா யோசிக்காதீங்க. உண்மையில ஒரு முக்கியமான உதவி. நீங்க இப்ப பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அது இதுண்டு இப்ப நீங்க செலிப்ரேட் பண்ற காசு அது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி இப்ப அப்படித்தான் நிறைய உறவுகள் வந்து அனுப்பி கொண்டிருக்காங்க. அந்த வகையில இதுவும் ஒரு முக்கியமான உதவி. இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டக்களப்பு நகரத்துல நம்ம வந்து உங்களோட இந்த இடம் இருக்கு நகரத்துக்குள்ளே வந்து தான் இப்படி இருக்காங்க. அதாவது நம்முடைய மட்டக்களப்பு பேஸ்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே, போதனா வைத்தியசாலை வேஸ்க் ஹாஸ்பிட்டல் இல்ல மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையால் அப்படி வந்தோம்னு சொன்னா மட்டக்களப்பு அந்த விமானப்படை இருக்குது, இராணுவ விமானப்படை. அந்த அதுக்குள்ளாத அப்படியே அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு பக்கத்தாலேயே வந்து முடிச்சுன்னா திமிலத்தீவுன்ற இடத்துல வந்து இந்த ஐயா வந்திருக்காங்க. இந்த இடத்த வந்து நீங்க நேரடியாகவும் உதவிகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா நாங்க போயிட்டு வரோம். ஆமா நாங்க போயிட்டு வரோமா? ஆமா யோசிக்காதீங்க, நாங்க திரும்ப வருவோமா? சரியா சொல்லுங்க. விளங்கிட்டு தெரியாது திரும்பி வருவாங்களா யோசிக்க வேணாதான். அவங்களாம் இந்த மனக்கவலையில இருக்காங்க. செத்து போன ஒருத்தரும் இல்ல சார். இப்படியான அதை விட்டு போயிடுவாங்க. அவட உயிரோட இருக்க பிறகு ஒருத்தர் பார்க்கல செத்த ஒருத்தரும் இப்படித்தான் இருப்பாரு என்றால் யோசி. அவட மூத்தமானோட கவலை இல்லை. என்னடா கவலை எல்லாரும் கொடுத்தானே ஒன்று போவாங்க காசு யோசிக்கிட்டு
சரி வாரணை யோசிக்காங்க நாங்கள் வருவோம் திரும்ப கோல் எடுத்து வாருங்க சரிம்மா வாரம் போயிட்டு சரி சரி ஓகே நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஹெல்ப்களை வந்து வழங்கியிருந்தோம் அப்போ அந்த வகையில் இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து முதற்கட்டமான உதவி வந்து வழங்கல உங்களுடைய ஒரு நம்பிக்கையை தான் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு சொன்னால் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்காவது பயிருங்க பயிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் பாய்